நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்தது. நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்தது. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. தேவைகள் என்னை சூழ்ந்ததே, உன் கிருபை எல்லாம் தந்ததே. தேவைகள் என்னை சூழ்ந்ததே, உன் கிருபை எல்லாம் தந்ததே. எட்டாத தெய்வம் கையில் எடுத்து தந்தீர் இயேசுவே. எனக்கு எட்டாத தெய்வம் கையில் எடுத்து தந்தீர் இயேசுவே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்தது. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்தது. உம்மை ருசித்தே நல்லவர் என்று என்றும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறப்பா. இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். காலைதோறும் புதிய கிருபைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். 7 மாதங்கள் கிருபையாக ஆண்டவர் நடத்தினார். அவர் அதிசயமானவர். கிரகிக்க முடியாத, எண்ணி முடியாத, ஆராய்ந்து முடியாத காரியங்களை கடந்து போன 7 மாதங்களிலும் உங்களுக்கு ஆண்டவர் செய்தார், எனக்கும் செய்தார். 8வது மாதத்தில் முதல் நாளிலேயும் கூட கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுகிறார். எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு தருவேன். நமக்கு கிரகிக்க முடியாத ஒரு காரியம், நம்முடைய திராணிக்கு அல்லது அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு தர விரும்புகிறார். பொதுவாக ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒருவரை குறித்து நாம் பார்த்தோமானால், அந்த குடும்பத்தினுடைய கெப்பாசிட்டி அவ்வளவுதான். மிஞ்சி போனால் என்ன செய்வாங்க என்பது கூட சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் கவனித்து பார்க்கும் பொழுது அவ்வளவுதான் அந்த குடும்பத்தினுடைய இயலாமை அல்லது இயலக்கூடிய காரியங்கள் எல்லாருக்கும் நல்லா புரியும். எல்லாரும் அது அறிந்த அந்த குடும்பத்தை குறித்து நன்கு அறிந்திருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் அந்த குடும்பத்தோடு இடைபடும் பொழுது அவர்கள் எதிர்பார்க்காத ஒரு காரியம் அந்த குடும்பத்தில் நடக்கும். இதில் சொல்லுது பார்த்தீங்களா, உனக்கு 8வதுமான பெரிய காரியத்தை உனக்கு அறிவிப்பேன். அப்படி என்றால் உங்களால் செய்ய முடியாத, உங்களுடைய தகுதிக்கு மிஞ்சின காரியத்தை ஆண்டவர் இந்த மாதத்தில் இருந்து ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நடப்பிக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். உங்களோடு கூட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுகிறார். நம்மளால் ஒரு நல்ல ஒரு வீடு கட்ட நமக்கு முடியாது. வாடகை வீட்டில் ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்க அன்பு சகோதரனே சகோதரியே, நீ வாடகை வீட்டில் குடியிருக்கலாம். வாடகை வீட்டில் குடியிருக்கிறவங்களுக்கு வருகிற கஷ்டங்கள் அல்லது வருகிற தொந்தரவுகளை நாம் நினைக்கும் பொழுது ரொம்ப வேதனையும் வருத்தமாக இருக்கும். என்னுடைய நண்பர் ஒருவர் இருந்தார். அவர் சில வருஷங்களாக வாடகை வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு முறையும் வீடை ஷிஃப்ட் பண்ணும் பொழுது மிகுந்த துன்பமும் துயரமும் கஷ்டமும் அடைவார். 1ஆம் தேதி ஆனவுடனே அந்த வாடகை பணம் கொடுப்பதற்கு மிகுந்த சிரமம். எனவே அவருடைய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது பொதுவாக வாடகை வீடுகளில் அல்லது சொந்த சின்ன வீடுகளில், குடிசை வீடுகளில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய கெப்பாசிட்டி அல்லது அவங்களால உயர முடியாது என்பது தான் மற்றவருடைய கணக்கு.
தேவ கணக்கு அப்படி அல்ல. மற்றடைய பார்வையின் கணக்கு அவ்வளோந்தான் இவங்களுடைய கெப்பாசிட்டி, அவ்வளோந்தான் அவங்களால முடிந்தது விஷயம் என்று நம்மளை யாருமே மைண்ட் பண்ணுறதில்லை, நம்மளை யாரும் கவனிக்கிறது இல்லை, கவனிப்பதே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் புறக்கணிக்கப்பட்டு எல்லாராலும் தகுதி நீக்கப்பட்டு நம்ம அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த ஊரில் அல்ல உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் சரி உனக்கு 8வதுமான பெரிய காரியத்தை உனக்கு செய்வேன் என்று சொல்லி. அப்படி நல்லா புரிஞ்சுக்கிட்டு விசுவாசிங்க அந்த வார்த்தைகளை வைத்து. ஆண்டவர் 8வது பெரிய காரியத்தை செய்ய போகிறார் இந்த நம்பிக்கையோடு கூட இருக்கும். ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்க நீங்கள் கவனித்து பார்த்துருக்கீங்களா? ஒருவர் வேகமாய் எடுத்த உடனே வேகமாய் ஓடிக்கொண்டிருப்பார். அவர்தான் முதலாவது வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பார். எல்லாரும் ஆர்கோஷம் கையை தட்டி உற்சாகப்படுத்திகிட்டே இருப்பாங்க. 2வது ஒரு ஓடி வருவார், 3வது கடைசியில் ஒரு ஓடி வருவார். அவரை பார்த்து கூட்டத்தில் இருக்கிறவங்க பார்வையாளர்கள் சொல்லுவாங்க, இவெல்லாம் எதுக்கு தான் இந்த ஓட்டப்பந்தயத்தில் சேர்றானோ, வீட்டில் சும்மா இருக்க வேண்டியதானே, எந்த டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்குது, ஓடவும் முடியல என்று அவன் மேலே பார்வை வைக்க மாட்டாங்க. பார்வையெல்லாம் எங்கே இருக்கு என்று சொன்னால், முதல்ல வெற்றி பெற போகிறான் என்ற எதிர்பார்ப்போடு ஓடிக்கொண்டிருக்கிற ஒருவனிடத்துல தான் முழு அரங்கமும் பார்த்து கொண்டே இருப்பாங்க. அப்படியே கைத்தட்டு இருப்பாங்க பாருங்க. அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பாங்க. திடீர் என்று பாருங்க, அவனால் முதலாவது ஓடினவனால ஓட முடியாது, தளர்ந்துடுவான். 2வது ஓடுறவனால ஓட முடியாது. கடைசியாக மெதுவாக தன் ஓட்டத்தை சரியாக நிதானித்து ஓடுனவன் வெற்றியை பெறுவான். அப்போ இந்த 3வது வந்த அந்த நபரை குறித்து யாருக்குமே அக்கறை இல்லாதிருந்தது. யாருடைய கண்களும் அவனை பார்க்கவில்லை. பாருங்க, வெற்றி பெற்ற உடனே பெரிய கரகோஷம், உற்சாகம், சத்தம் எழும்பி அவனை எல்லாரும் பார்ப்பாங்க. இவனா சாதனையை படைத்தவன், இவனா சாதித்து விட்டான் என்று சொல்லி அரங்கத்தில் இருந்த எல்லாரும் பார்த்து சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக குதிப்பாங்க. இதை பார்த்து கொண்டு அன்பு சகோதர சகோதரியே, உங்களையும் 3வது ஓடி வருகிற ஒரு நபரை போலதான் இந்த ஊரோ உலகமோ உங்கள் சொந்தமோ நண்பர்களோ உறவுகளோ பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவ்வளவுதான் இவனுக்கு, என் சம்பாத்தி தான் இவ்வளவுதான், என் தகுதி இவ்வளவுதான், இவனால் நம்மளை போல பெரிய சாதனையை படைக்க முடியாது, நம்மளை போல பெரிய ஒரு பங்களா வீடை கட்ட முடியாது, நம்மளை போல ஒரு கார் வாங்க முடியாது, நம்மளை போல ஒரு பைக் வாங்க முடியாது. இவனுக்கு சைக்கிள் தான். இதுதான் கடைசி வர சைக்கிளை ஓட்டிட்டு அப்படியே சோத்திரம் பண்ணிட்டு போய் சேர்ந்துருவான். இப்படி தான் பார்க்குறாங்க. அப்படி தானே பார்க்குறாங்க சிஸ்டர், அப்படி தானே பார்க்குறாங்க பிரதர். இன்னைக்கு அப்படி பார்க்கல. நீ இன்னைக்கு என்னை கவனிக்கணும், இந்த வார்த்தையை இருதயத்தில் நீங்கள் பதிக்கணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உனக்கு எட்டாத பெரிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லி. அப்படின்னா நம்முடைய திறமைக்கு அல்லது நம்முடைய பொருளாதாரத்திற்கு நம்முடைய சூழ்நிலைக்கு இது தகுதியே இல்லை. சிலர் சொல்லுவாங்க, எனக்கெல்லாம் தகுதி இல்லை பிரதர், எனக்கெல்லாம் இந்த வீடை கட்ட தகுதியே கிடையாது, இந்த வாகனத்தை வாங்க தகுதியே கிடையாது, என் பிள்ளையெல்லாம் இந்த இடத்துல படிப்பாள் என்று சொல்லுறது எனக்கு தகுதி இல்லை, இப்படி பெரிய காலேஜ் பெரிய ஒரு இடத்துல என் மக படிக்கிறார், என் பிள்ளையெல்லாம் இந்த ஒரு இடத்துல உயர்வான இடத்துல திருமணம் செய்து கொடுப்பேன்னு எனக்கு தகுதி கிடையாது, என் தகுதிக்கு மிஞ்சி தான் இந்த காரியத்தை என் வாழ்க்கையில் செய்திருக்கிறார் என்று இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரியே, நீங்கள் சொல்லியிருக்கலாம், ஆண்டவர் அப்படிதான் ஒவ்வொருவரை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற நல்ல ஆண்டவர் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே அவர் நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் என்ன செய்வார், நமக்கு உதவி செய்கிற தேவன். ஒரு வேத பகுதியை வாசிக்கிறேன் கேளுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். இங்கே ஆபிரகாம் ஆண்டு சமூகத்தில் மன்றாடுகிறார். அங்கே சோதம் குமார பட்டணத்தை அழிப்பேன் என்கிற ஒரு தீர்மானம் வந்தபோது லோத்து அங்கே இருந்தபடினாலே ஆபிரகாம் ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆதியாகமம் 18:32. அப்பொழுது அவன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன்,
10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றார். அதற்கு அவர் 10 நீதிமான் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்று சொல்லி, இப்படியாக ஆபிரகாம் லோத்து அங்கே சோதம் குமர பண்ண இருந்தபடினால பரிந்து பேசி மன்றாடி விண்ணப்பம் பண்ணி ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை தான் இங்கே கவனிக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய விண்ணப்பங்கள், மன்றாட்டுகள், ஜெபங்களை எல்லாவற்றையும் நம்முடைய ஆண்டவர் கவனித்து பார்க்கிறார், கவனித்து கேட்கிறார், பதில் தருகிறார் என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. நிச்சயமாய் பதில் தந்து உங்களை என்னையும் ஆசீர்வதிக்கிற நல்ல ஆண்டவர். ஆண்டவர் உயர்த்தும் பொழுது எந்த மனுஷனும் தடுக்க முடியாது, தடை பண்ண முடியாது என்பதை அறிந்திருக்கிறோம். பாருங்க, ஆண்டவர் பாருங்க, ஏசாயா புஸ்தகம் 45ஆம் அதிகாரம், அதில் 3 சில வசனங்களை வாசி கேட்போம். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனை கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெங்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதைகளையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபு நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறொரும் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறொரு இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறார், நாம் அவரை அறிகிற பிரகாரமாக அறியாமல் இருக்கிறோம். அவர் நம்ம எப்போது அறிந்திருக்கிறார்? தாயின் கற்பத்தில் அறிந்திருக்கிறார். இன்னும் சொல்லப்போன ஒரு படி மேலாக, உலகம் தோற்றுவதற்கு முன்பாகவே ஆண்டவர் உங்களை முன்குறித்திருக்கிறார். யாருமே பாருங்க வேஸ்டாக அல்லது விருதாகவாக இந்த உலகத்தில் பிறக்கவே இல்லை. பிறக்கிற ஒரு மனுஷனுக்குள்ளால் தரிசனமும் பிறந்திருக்குது. அந்த தரிசனம் சில நேரங்களில் அது 10 வயசில், 20 வயசில், 40 வயசில், 50 வயசில், 70 வயசில், ஏதோ ஒரு வயசில் அந்த தரிசனம் அது வெளிப்படுகிறது. ஆண்டவர் படைத்த நோக்கம் நமக்குள்ளால செயல்பட ஆரம்பிக்கிறது. ஆண்டவர் பாருங்க, வெங்கல கதவுகளை உடைத்து ஒளிப்பிடித்திருக்கிற புதைகளையும் பொக்கிஷத்தையும் தருகிறார். எதனால? நம்ம அறியாதிருந்தும் அவர் அறிந்திருக்கிறார். நிச்சயமாக ஆண்டவர் இந்த காலை வேளையில் அல்லது இந்த மாதத்தின் முதல் நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், உனக்கு எட்டாத பெரிய காரியங்களை நான் செய்வேன். இன்றைக்கு நான் இதை செய்வேன் என்று முடிவு பண்ணவில்லை. நீ இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பாகவே நான் உனக்கு செய்ய தீர்மானித்த காரியம். இன்னைக்கு தான் அப்படி அல்ல அன்பானவர்களே. நீங்கள் நான் பிறப்பதற்கு முன்பாகவே, அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, வேத பகுதி வாசித்தோம். நாம் அவரை அறியாதிருந்தும் அவர் நம்ம அறிந்திருந்தார். நமக்கு தர வேண்டிய அந்த உயர்வை, நன்மைகள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. நாம் கேட்கும் பொழுது, விண்ணப்பம் பண்ணும் பொழுது, மன்றாடும் பொழுது தயவாய் தந்து நமக்கு திராணிக்கு மேலாக நம்ம தகுதிக்கு மிஞ்சின நன்மை ஆசீர்வாதங்களை தந்து நம்மை அழகு பார்க்கிறார், சந்தோஷப்படுத்துகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆடுகளை வைத்து கொண்டிருந்த தாவீதுக்கு ராஜா என்ற ஒரு அந்தஸ்து என்பது அவனுக்கு தகுதிக்கு மிஞ்சின விஷயம். என்ன நினைத்திருப்பார்கள்? சாமுவேல் வந்து என்னை தான் அபிஷேகம் பண்ணுவார் என்று சொல்லி அவர் சகோதரர் நினைத்திருப்பார்கள். சாமுவேல் கேட்கிறாரு, வேற ஒரு மகன் ஒன்று இல்லையா என்று சொல்லி. ஒருவன் இருக்கிறான், அவர் கொஞ்சம் ஆடுகளை மேய்த்து வனாந்திரத்தில் இருக்கிறான் என்று ஒரு என்ன செய்தாங்கன்னா ஒரு நிசாரமாக, அற்பமாக அந்த வார்த்தைகளை அவன் தகப்பனும் சொன்னார், மற்றவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, அப்படி என்றால் அவன் ஒரு ராஜாவாக அல்லது பெரிய ஒரு உயர்வுக்குள் வரும் என்பது யாருமே அறியாத விஷயம், யாருக்குமே புரியாத ஒரு புதிர். இராணுவத்தில் பலசாலியாக இருக்கிற தலைவர்கள் அந்த அவருடைய மகன்களை, மூத்த மகன்கள் மற்றவங்களை பார்த்து அவன்தான் அதில் தகுதி உள்ள ராஜாவா வருவானோ, ஈசாயினுடைய மகன் என்று சொல்லிதான் சாமுவேலும் பார்க்கிறார். ஆனால் மனுஷன் பார்க்கிற விதமாய் கர்த்தர் பார்க்கறது இல்லை என்பதை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு மனுஷன் உங்களை உங்கள் ஊரில் வந்து உங்களை ஒரு மாதிரி பார்ப்பாங்க.
அற்பமாக பார்ப்பாங்க, 10 பைசாவுக்கு மதிக்க மாட்டாங்க, ஐயோ என்று பார்ப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? என்னை அப்படி தான் பார்த்தாங்க. ஆண்டு என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார், நன்மையாக வைத்திருக்கிறார். பாருங்க, அவர் செய்யும் பொழுது எட்டாத பெரிய காரியங்களை செய்வார். தாவீது அப்படிதான் சகோதரர் பார்த்தார்கள். உனக்கு என்ன வேலை, ஓடிடு என்று சொன்னார்கள். இது வந்தியா, பொருளை கொடுத்தியா, பேரு என்று சொல்லிதான் அற்பமாக பேசி அவனை துரத்தி விட்டார்கள். ஆனால் போகல, ஆண்டவர் அவனை உயர்த்த சித்தம் உள்ளவர், எல்லாவற்றுக்கும் மேல உயர்த்தார். யோசேப்பும் தரிசனம் கண்டபோது அவனை அற்பமாக எண்ணினார்கள். அவனும் அவருடைய சகோதரர்களும் அவருடைய தகப்பனும் தாயும் கூட அப்படிதான் நினைத்திருந்தார்கள். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? இன்னைக்கு உங்களை என்னையும் அல்லது பார்க்குற விதங்கள் அற்பமாக பார்ப்பாங்க. இவ்வளவுதான் எனக்கு தகுதி, இதுக்கு மிஞ்சி தகுதியே கிடையாது, இதுக்கு மிஞ்சி உயரவே மாட்டான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவங்களே ஒரு சீல் வச்சிருவாங்க, முடிவு பண்ணிடுவாங்க. நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல. நம்முடைய ஆண்டவர் உயர்த்தி நம்மளை அழகு பார்க்கிறது. இவன் நேற்று இன்றைக்கு அல்ல நம்மளை தெரிந்து கொண்டது. உலக தோற்றத்துக்கு முன்பாக, தாயின் கருவில நீ உருவாதுக்கு முன்பாகவே ஆண்டவர் செய்திருக்கிறாரு. உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். எனவே அவர் என்ன ஒளிப்பிடத்திருக்கிற புதைகளை பொக்கிஷங்களை உனக்கு தந்து எல்லாரும் கண்களும் ஆச்சரியப்படும், இவனா ஈசாவுடைய மகன் தாவீதா, இவனா ராஜா, இந்த யாக்கோபு பையன், இந்த இவனா, இந்த யோசேப்பா, இந்த தேசத்தை எகிப்து முழுவதும் ஆளுகிற ஒரு அதிபதி, தளபதி என்று சொல்லி எல்லாரும் ஆச்சரியமாய் விரைத்து கொண்டு தன் சகோதரர்களும் பயந்து நடுங்கி, தன் தகப்பனும் அப்படிதான் பார்க்கிறார். பாருங்க, இது கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். எனவேதான் ஆண்டவர் சொல்கிறார், இன்னைக்கு அவர் எட்டாத பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன். அப்படி என்றால் நம்முடைய திராணிக்கு எட்டாத பெரிய காரியங்கள், இதுவரை நம்முடைய வாழ்க்கையில நடக்காத, சாதிக்க முடியாத ஒரு காரியங்கள். நான் சில நேரங்கள் நினைத்து பார்ப்பேன், என்னுடைய உயர்வு காரியங்கள் எல்லாம் என் திராணிக்கு அப்பாற்பட்டது, திராணிக்கு மிஞ்சின காரியங்கள். ஓலை வீட்டில், ஒழுகிற வீட்டில், படுக்கைக்கு இடமில்லாமல் இரவு முழுவதும் உட்கார்ந்து இருந்த ஒரு வீட்டில் பிறந்து வளர்ந்து வளர்க்கப்பட்டவன் தான் நான். மழை வந்தால் ஒதுங்க முடியாது, வீட்டிலே நினைத்திரும், வீடெல்லாம் ஒழுகிடும். இந்த ஒரு ஊர் ஜனங்கள் எல்லாரும் பார்ப்பார், எல்லாரும் அவ்வளோந்தான் கெப்பாசிட்டி இந்த குடும்பத்திற்கு. இந்த குடும்பத்துக்கு இனி உயர்வில்லை. இயேசு என்னைக்கு என் கூட வந்தாரோ அதுக்கு பிறகுதான் அவர்கள் நிமிர்ந்து பார்க்க ஆரம்பித்தார்கள். என் அன்பு சகோதரன சகோதரியே, இயேசு உங்களுக்குள்ள வந்தாங்கன்னா அதுவரை உங்களை குனிந்து பார்த்தவர்கள் இயேசு வந்தபோது அன்னார்ந்து நிமிர்ந்து பார்ப்பார்கள். இயேசு உங்களுக்குள்ள வந்துட்டாங்கன்னா அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஆண்டவர் இப்படிப்பட்ட மகத்துவமான காரியங்களை என் வாழ்க்கையில செய்கிறாரே, கிரகிக்க முடியாத, எண்ணி முடியாத, நம்மளால் கண்களால் நம்ப முடியாத காரியம் செய்கிறேன் என்று வியர்ந்து பார்க்கிற அளவுக்கு உங்களை உயர்த்தி வைப்பார் என்று சொல்லி நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். இந்த காலை வேளையில என்னை உயர்த்தி வைத்ததுனால பிரசங்கம் பண்றேன், நான் அதை அனுபவித்ததுனால பிரசங்கம் பண்ணுகிறேன். என்னுடைய எல்லா இயலாமைகள், என்னுடைய காரியங்கள் நான் சொல்லிக் கொள்வதற்கு நேரம் இல்லை, சமயம் இல்லை. அவ்வளவுக்கு ஒன்றும் இல்லாமல் புறக்கணிக்கப்பட்டு, எல்லாராலும் வெறுக்கப்பட்டு, எல்லாரும் நிசார காரியமாக நினைத்த என்னை உயர்த்துவார் என்று சொன்னால், இதை பார்த்து கொண்டு அன்பு சகோதரனை சகோதரியே, உங்க வாழ்க்கையில கர்த்தர் உயர்த்துவதை எந்த மனுஷனாலேயோ எந்த சத்துருவினாலேயோ தடை செய்ய முடியாது என்பதை ஆணித்தரமாக உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்களும் இந்த வார்த்தை விசுவாசிங்க, இந்த வார்த்தை மறந்துடாதீங்க, உங்கள் டைரியில் எழுதி வைங்க. எரேமியா 33:3 மறக்கவே செய்யாதீங்க. நிச்சயமாக உனக்கு எட்டாத பெரிய காரியத்தை அவர் உனக்கு செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கண்களை மூடி ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, மனமகிழ்ச்சியான இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. உனக்கு எட்டாத பெரிய காரியத்தை நான் உன்னை அறிவிப்பேன், செய்வேன் சொன்னீங்களே, அந்த வார்த்தை விசுவாசித்து நாங்கள் தியானித்தோம். இந்த நாளிலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் கிரகிக்க முடியாத, எண்ணி முடியாத, அவங்களால் சாதிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்து என் தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கிறேன். என் தேவன் அப்படி செய்வீராக.
இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் லார்ட்.